சாந்தி. 7/4/2009 போன வியாழக்கிழமை ஏட்டவாணியினுடைய தொடர்ச்சி பார்க்குறோம். போன வாரம் 2 பக்கம் பார்த்துருப்போம் சொன்னாங்க. பாபா அதில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தை பற்றி பாபா விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. बाप दादा ने समय प्रति समय इशारा तो दे दिया है, लेकिन आज विशेष बाप दादा एक तो बेगत वैराग्य तरफ इशारा दे रहा है. நேரத்துக்கு நேரம் பாப் தாதா குழந்தைகளுக்கு சமிக்ஞை தந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்பப்போது எப்பப்போ தேவையோ இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, ஒரு டைரக்ஷன் பாபா நமக்கு ஜாடையாக குறிப்பாக உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். நமக்கே உள்ள தோணும் இப்படி கூடாது, இப்படி செய்யணும், இல்லை வானிலையே கூட குறிப்பாக உணர்த்துறார். ஆனால் இன்று விசேஷமாக பாப்தாதா ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தை நோக்கி சமிக்ஞை தந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விசேஷமாக எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் நமக்கு தெரியும். வைராக்கியம்னா ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த ஒரு வைராக்கியம் பற்றி நீங்கள் அந்த கட்டத்தை அடைஞ்சாதான் அந்த கடைசி நொடி எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். கடைசி நொடி ஆனந்தமாக இருக்கும். கடைசி நொடி ஆனந்தமாக இருந்தால் மட்டும்தான் மறு வாழ்க்கை அல்லது மறு ஜென்மம் அல்லது சத்தியுகத்தில் உயர்ந்த பதவிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. வைராக்கியமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு கடைசி நொடி ரொம்ப ஆனந்தமாக இருக்க போகுது. அவங்களுடைய வாழ்க்கை மறு வாழ்க்கை ரொம்ப சிரேஷ்டமாக இருக்க போகுது. இது பற்றி விசேஷமாக கொடுத்துட்டே தான் இருக்கிறார். इसके लिए अभी अपने को चेक करके देही अभिमानी बनने में जो देह अभिमान का विघ्न है, अनेक प्रकार का देह अभिमान का अनुभव है, इसका परिवर्तन करो. சரி, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எதன் அடிப்படையில் வருது? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எதன் அடிப்படையில் வருது? அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்துக்கு எது தடையாக இருக்குது? சிம்பிளான பதில் தான். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் யாருக்கு வருது? எப்போ வருது? என்ன பயிற்சி பண்ணால் வருது? சிம்பிள் தான். முதல் பாடம் தான். ஆத்ம அபிமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடுது? எல்லைக்கு அப்பாற்பட்ட ரொம்ப பயங்காட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் ஆத்மா அப்படின்னாலே இங்கே முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, உங்களை திடீர்னு நடுவில் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே தான் இப்போதைக்கு டியூட்டி. அங்கே எப்படி இருப்பீங்க நீங்கள்? அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குது? நிற்க வேண்டியிருக்குது. பாகிஸ்தான் போர் நடக்கக்கூடிய ஒரு பார்டரில் உங்களை நிப்பாட்டிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நிற்கிறோம். நமக்கு எப்போ ஆத்ம உணர்வு வந்துடுதோ அப்போ இங்கே இருக்கிற எது மேலேயுமே நமக்கு பற்று அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை. நான் ஆத்மான்னு அடுத்த விஷயம். நான் எப்படி வந்தேன்? தனியாக வந்தேன். எப்படி போக போகிறேன்? தனியாக போக போகிறேன். அப்போது நமக்கு ரொம்ப தெளிவு. ஆத்ம அபிமானம் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்துக்கு அடிப்படை ஆதாரம். சரி, இதுக்கு எது தடையாக இருக்குது? அதுவும் சிம்பிளான பதில் தான். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்திற்கு, ஆத்ம அபிமானத்துக்கு தடையாக இருக்கிறது எது? தேக அபிமானம். ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்ச வார்த்தை, டெய்லி கேட்டுட்டு இருக்கிற வார்த்தை, சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை. இதற்கு தடை தேகாபிமானத்தின் அனுபவம். இதை இப்போ பரிவர்த்தனை செய்ய. ஒன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம், அதுக்கு ஆதாரம் ஆத்ம அபிமானம், அதுக்கு தடை
देह अभिमानम। और दूसरी बात, बहुत समय का भी अपना सोचो. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நீண்ட காலத்தை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஆத்ம அபிமானி தான், ஆமாம் நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் தான், இது பத்தாது, ஓகே இது எப்படி இருக்கணும்னு பாபா எதிர்பார்க்குறாரு. நீண்ட காலமாக ரெக்கார்டு, கடந்த 10 மாசமா, 10 வருஷமா, 10 நாளா, 10 மணி நேரமா, என்னுடைய நீண்ட கால நிலை என்ன இப்போ, ஓகே. ஆனால் நீண்ட காலம் அப்படிங்கிறது தான் இங்கே வேலைக்கு உதவும். அந்துமதி சோகதி ஈஸி. ஆனால் அந்துமதி கடைசி ஸ்டேஜ் எதை பொறுத்தது? நீண்ட கால அபியாசத்தை பொறுத்தது, நீண்ட கால பழக்கத்தை பொறுத்தது. அந்த நேரத்தில் ஒன்றும் ஆகிடாது சொல்லுவாங்க இல்லையா, சாக போகிற நேரத்தில் அது வேலைக்கு உதவாது, சங்கரா அது வேலை. நீண்ட காலம் அந்த நேரத்தில் ஊரே கூடினும்னு சொன்னாலும் நமக்கு ஒன்றும் புரியாது. ஒருவேளை வாழ்க்கை ஃபுல்லாக தேக விமானத்தில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஆத்ம பயிற்சி பண்ணால் அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அப்போது நமக்கு ஒன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம், அதுக்கு ஆதாரம் ஆத்ம அபிமானம். ரெண்டாவது, அது நீண்ட கால பயிற்சியாக இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அது உதவாது. தெரியும் நமக்கு ரொம்ப காலமாக ஞானம் தெரியும், ஆனால் இங்கே என்ன தேவை? ரொம்ப காலமாக பயிற்சி தேவை, ரொம்ப காலமாக அனுபவம் தேவை. அப்போது அகர் அபி பகுத் கால் கா அட்டென்ஷன் கம் தேங்கே தோ, ஒருவேளை இப்போ நீண்ட காலத்துக்கான கவனத்தை குறைவாக கொடுத்தோமே ஆனால், அப்பப்போ போதும் அப்படின்னு ஒருவேளை நினைச்சோமே ஆனால், அந்திம காலமே கடைசி காலத்தில் பகுத் கால் ஜமா நகி கர் சகேங்கே, நீண்ட காலமாக இருந்தால் சேமிச்சுக்க முடியும். அப்போ கடைசி காலத்துக்கு அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. டூ லேட் கா போர்டு லக ஜாயேகா, காலம் கடந்து போய்விட்டது என்ற பலகை போர்டு மாட்டப்பட்டு விடும். इसलिए बाप दादा आज दूसरे वर्ष के लिए होमवर्क दे रहे हैं. அதனால இன்று பாப் தாதா அடுத்த வருடத்திற்கான வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக பிகே அப்படின்னாலே நோ ப்ராப்ளம். பாபா நம்மளை பார்க்க விரும்புறது என்னது? நோ ப்ராப்ளம். எனி ப்ராப்ளம். யாருக்காவது பொழுது போலன்னா நம்மள்கிட்ட கிளறுவாங்க. நம்முடைய பதில் என்னது? நோ ப்ராப்ளம். பாபா இருக்கிறார், நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை, ஆமாம் அன்னைக்கு அவங்க, இன்னைக்கு இவங்க, இப்போ எப்படி ஏதாவது கேட்பாங்க. ஒரு பிரச்சனையுமே இங்கே இல்லை. நமக்கு தெரியும் பிகே லைஃப் அப்படின்னாலே அது நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா பாபா வந்தாச்சு. பாபா வந்த பிறகு இப்போ எனக்கு எந்த பிரச்சனைக்குமான விஷயம் இல்லை. அதை யார் பார்த்துக்க போகிறா? பாபா பார்த்துக்க போகிறா. நமக்கு தெரியும் நோ ப்ராப்ளம் தான். ஆனாலும் எங்க தேக அபிமான் சப் சமஸ்யாவுக்கா காரன் பன்தாகே. சில நேரத்தில் ஒரு பட்டியல் வந்துடும். அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. சில நேரத்தில் சில பேர்கிட்ட நம்ம பிரச்சனையை பற்றி பட்டியலிடலாம். பாபாட்டியை கூட இப்போ நம்முடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பட்டியலிடலாம். பாபா எனக்கு இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்படி நீங்கள் என்ன பட்டியலிட்டாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பாபா பார்வையில் ஒன்றே ஒன்று தான். அது என்னது? இன்னைக்கு எதுவும் புது பாயிண்ட்லாம் எதுவுமே சொல்லலை. பழகி போன விஷயம்தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக ஆகுவது என்னது? தேக அபிமானம். இப்பமே இந்த கணமே எனக்கு தேக அபிமானம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அடுத்து இந்த கணமே நோ ப்ராப்ளம் தான். என்னுடைய எல்லா தேக அபிமானமும் எனக்குடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக காரணமாக அமைந்திருக்கிறது. ஃபிர் அப்போது நமக்கு தெரியுது, பாபாவும் புரிய வச்சுட்டார், தேக அபிமானம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆகுகிறது. और फिर बच्चे रमनी के कहना तो बाप को भी दिलासा दिलाते हैं कि समय पर हम ठीक हो जाएंगे. தேக அபிமானம் தான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம்னு ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க,
அவங்கள்ட்ட போயிட்டு உன் பிரச்சனைக்கு தேகாயமானு தான் காரணம். நம்ம குழந்தைங்களை கூட கீழே விழுந்து அதை அழுதுட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போன குழந்தை ஏதோ தட்டி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட உன் கண் என்ன முன்னால இல்லையா, பார்த்து போக மாட்டியா? சின்ன குழந்தைகிட்ட அப்படிலாம் சொல்ல மாட்டோம். சின்ன குழந்தைகிட்டக்கு நம்ம அதை ஆறுதல் படுத்துறதுக்கு என்ன செய்வோம்? தரையை 2 தட்டு, தரை தானே ஒன்று தள்ளி விட்டுச்சு, அதில் ஒரு படியை 2 தட்டு தட்டி விட்டு அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்போம். உனக்கு என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த தரை பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் கொடுப்போம். யாரு? பெரியவங்க குழந்தைங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். இங்க பாபா சொல்றார், பாபாவுக்கு நாம ஆறுதல் கொடுக்குறோம். யாருக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க? பாபா என்னை பார்த்து நீ கவலைப்படாத, நான் அப்பப்போ அழுவேன், சண்டை போடுவேன், கோவப்படுவேன், இதெல்லாம் பார்த்து பயப்படாத. என்னடா இந்த குழந்தை லட்சுமி ஆகாதோ, நாராயணன் ஆகாதோலாம் நீ கவலைப்படாத. நான் கட்டாயம் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிடுவேன்? புருஷார்த்தம் பண்ணி நம்பர் 1 ஆயிடுவேன். இந்த குழந்தைங்கள்லாம் இது இப்படி சொல்றத பார்த்து பாபா சொல்றார், என் குழந்தைங்கள்லாம் ரமணீகரமான குழந்தைங்க இல்லையா, அதனால அவங்க எனக்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அல்வா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லல, ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2க்கும் அர்த்தம் என்னதுதான்? பாபாவுக்கு ஆறுதல் சொல்றாங்களாமா. பாபா நான் இப்ப அப்படித்தான் இருப்பேன், ஆனா கடைசியில நான் நல்லா ஆயிடுவேன் பாபா. நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், ஆனா கடைசி பரீட்சையில உனக்கு மார்க் வாங்கி தருவேன். சில பிள்ளைங்க சொல்லி செஞ்சிருவாங்க, அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. ஆனா இங்க நீண்ட கால பயிற்சி இல்லாம நான் ரொம்ப காலமா அழுவேன், ரொம்ப காலமா கோவப்படுவேன், கடைசியில சம்பூர்ணம் ஆயிடுவேன், அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இங்கே எத்தனை வருஷமா நான் கோவப்படாம இருந்திருக்கிறேன். சார்ட்டு பார்க்க முடியுமா நம்மால? எத்தனை வருஷமா நான் கவலைப்படாம இருந்திருக்கிறேன், சார்ட்டு பார்க்க முடியுமா? பார்த்தா நம்ம மனசு எப்படி என்ன சொல்லுது, நம்முடைய இதயம் என்ன சொல்லுது, நம்ம என்ன நீண்ட கால புருஷார்த்தியா இருந்துட்டு இருக்கிறோமா? சில வாணியில பாபா சொல்றார், நீங்க ஒரு நாள் கோவப்பட்டுட்டீங்கன்னா, சாகார வாணியில சொன்ன வார்த்தை கேட்கலாம், நான் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ரொம்ப விஸ்வ மகாராஜான்னா அப்படித்தான் இருக்கணும் போல் இருக்குது. நீங்க ஒரு நாள் கோவப்பட்டுட்டீங்கன்னா 6 மாசம் யோகா வராதுன்றார். ஒரு நாள் அழுதுட்டிங்கன்னா 6 மாதம் என்ன வராது? இல்லையா, நேற்று கோவப்பட்ட இன்னைக்கு யோகா பண்ணனே அப்படின்னு நாம பாபாட்ட சொன்னா பாபாவுக்கு அதெல்லாம் புரியல. அவரை பொறுத்தளவில் ஒன்றினுடைய பாதிப்பு என்பது அவ்வளோ சீக்கிரமால நம்மளை விட்டுட்டு என்ன பண்றது இல்லை, போறது இல்லை. பாபாவுக்கு தேவை என்ன? நீண்ட கால ரெக்கார்டு. பாபாவுக்கு தேவை என்னது? நீண்ட கால ரெக்கார்டு, நீண்ட கால அபியாசம், நீண்ட கால சான்று, நீண்ட கால ப்ரூஃப். இத்தனை வருஷமா நான் என் ஸ்திதியை கடைபிடிச்சிட்டு வரேன், கீப்பப் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த ஒரு சான்று தேவை. ஆனால் இந்த குழந்தைங்க ரமணிகரமான குழந்தைங்க, செல்லமான அன்பான பாபாவை சமாளிக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்றாங்களாமா? பாபா நீ கவலைப்படாத, நேரப்படி நான் சரியாயிடுவேன், நேரப்படி நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களாமா. பாப்தாதா ககத்தே ஹே கி கியா சமய் ஆப்கா டீச்சர் ஹே. பாப்தாதா கூறுகிறார், நேரம் என்ன உங்களுக்கு ஆசிரியரா? நேரம் வரும்போது நான் மாறிடுவேன்னா அப்ப நான் வரும்போது மாற மாட்டேன். அப்போ டீச்சர் உங்களுக்கு நேரம் தானா, நான் இல்லையா அப்படின்னு பாவமா கேட்கிற. ஏக அச்சா லகேகா, எனக்கு டீச்சர் நேரம் தான் சொன்னா அது நல்லா இருக்குமா? இஸ்லியே அதனால இல்லை பாபா, எனக்கு நேரம்லாம் டீச்சர் இல்லை, நீ தான் டீச்சர். சரி, அதனால பாபா தான் டீச்சர்னா இப்போ என்ன செய்யணுமாமா? சமைக்கோ ஆப்கோ நஜிதிக் லானாகே. நேரம் வரும்போது நான் மாறுவேன், இல்லை நேரத்தை நான் நெருக்கத்தில் இழுத்து கொண்டு வந்து விடுவேன். கடைசியில் நான் மாறப்போறேன் அப்படிலாம் இல்லை. அந்த கடைசி நேரத்தை நான் இப்பவுமே என்ன பண்ணிடுவேன்? என் பக்கத்துல இழுத்து கொண்டு வந்து விடுவேன். அப்போ நேரம் மாறினா அது பாபாவுக்கு இழுக்கு, நேரம் மாறினா அது பாபாவுக்கு இழுக்கு. காதே கேட்காம போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இப்ப யார் வேஸ்ட் பேசினாலும் நான் கேட்கலன்னு சொன்னா அதுக்கு மார்க் உண்டா? காது நல்லா கேட்கும் போதே யார் வேஸ்ட் பேசினாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு நாள் கண்டிப்பா என்ன கேட்காம போயிடும், ஆனா அங்க மார்க்குங்கிறது
கிடையாது. காலம் வரும்போது நான் அதை விட்டேன், இதை விட்டேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டோம். எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்காங்க, இப்ப நான் பற்றத்து இருக்கிறேன், இதுக்கு மார்க் உண்டு. எல்லாரும் ஒரு நாள் சண்டை போடுவாங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அப்ப நான் பற்றத்து இருந்தா அதுக்கு மார்க் உண்டா? கிடையவே கிடையாது. மார்க்ன்றது எல்லாம் வசதி இருக்குது, ஆனா டிட்டாச்சு. நான் விடுபட்டிருக்கிறேன். இதுல எனக்கு ஒரு பாபா போதும், எனக்கு ஒரு பாபா போதும். எல்லாம் இருந்துட்டு போட்டோம், வீட்டில் ஏசி இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஏன் இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? கார் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், வேலைக்காரங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு கை கால் நல்லா இருக்குதா, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். எவ்வளவு சாதனங்கள்ல இருந்து நான் விடுபட்டு இருக்க முடியுமோ அவ்வளவு நான் விடுபட்டிருப்பேன். ஏன்னா ப்ராக்டிஸ் வேணும். திடீர்னு ஒரு குண்டு போட்டு நாளைக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பார்க்குறோம்ல. அப்போ அன்னைக்கு ஐயோ பாபா ஹெல்ப் பண்ணலாம் இல்லை. நமக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்கணும். கூழு குடிச்சும் ப்ராக்டிஸ் இருக்கணும், பட்னி கிடந்தும் ப்ராக்டிஸ் இருக்கணும், ஒரு விருந்து சாப்பிட்டும் ப்ராக்டிஸ் இருக்கணும். இருக்கா? இருக்கா? இல்லை டெய்லி 4 வகை வெரைட்டி வச்சாதான் எனக்கு உள்ள அப்படிலாம் இல்லை. ஒரு நாள் பட்னி, ஓகேவா? பட்னினா நீங்களா விரும்பிலாம் இல்லை, திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு ஆயிடும். நாமளா விரும்பி விரதம் இருக்கிறது வேற, சாப்பாடுன்னு நினைச்சு போய் நமக்கு அதுக்கு சாப்பாடு இல்லாம கூட போயிடும். ப்ராக்டிஸ் எல்லா தரப்புலையும் இருக்கணும். பாபா சொல்றாங்க, நீங்க நல்லா சூழ்நிலை இருக்கும்போதே நீங்க எல்லாத்துலேருந்து விடுபட்டு பழகிக்கோங்க. அப்போ சூழ்நிலை வரும்போது அது ரொம்ப ஜாலியா இருக்கும், அது ஒரு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும், அது ஒரு கஷ்டமான விஷயமாவே தெரியாது. பாபா சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு நேரம் டீச்சரா இருக்கக்கூடாது, நேரத்தை நெருக்கத்துல கொண்டு வரக்கூடியவரா நீங்க இருக்கணும். நீங்கள் நேரத்தால் மாறக்கூடியவர்கள் இல்லை, நீங்கள் நேரத்தை மாற்றக்கூடியவர்கள். நேரத்தால மாறக்கூடியவங்க இல்லை, நீங்க நேரத்தையே என்ன பண்ணிடுவீங்க? மாற்றிடுவீங்க அப்படின்றார் பாபா. समय पर रखने वाले नहीं, समय को டீச்சர் நகி பனாவோ. நேரத்தை டீச்சரா ஆக்காதீங்க. நேரம் ஒரு நாள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட போகுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க சரீரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்ஞான சூழ்நிலையில அந்த குடும்பம் ஒன்றும் என்ன பண்ண போகுது? அழுமாளாதான் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் நல்ல விருந்து நடக்கும், ஜாலியாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, டிவி பார்ப்பாங்க. இப்போ அவங்க நார்மல், இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? நார்மல். இப்போ அவங்களுக்கு டீச்சர் யாரு? அவங்களுக்கு டீச்சர் யாரு? நேரம். காலம் பெரிய மருத்துவர். அது எல்லா காயத்தையுமே என்ன பண்ணிடுது? ஆத்திடுது, எல்லா காயத்தையுமே ஆத்திடுது. அப்போ கிரெடிட், லாபம், அந்த மதிப்பு எல்லாமே நேரத்துக்கு தான் போச்சு. ஆனால் நாம் துள்ள துடிக்க இந்த சுச்சுவேஷனில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அந்த நேரத்தில் அச்சா ட்ராமா, இதில் கூட என்ன இருக்குது? இதில் கூட என்ன இருக்குது? நன்மை இருக்குது. ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு போயிடுச்சு. இனி அந்த ஆத்மா நல்ல இடத்துல போய் என்ன பண்ணணும்? ஜென்மம் எடுக்கணும். இதுக்காக நான் என்ன புருஷார்த்தம் பண்ணணும்? என் செருப்பை காணும், அச்சா நல்லது, சரீரம் விடுறலாம் விடுங்க, இந்த செருப்பு காணும்னாலே ஒரு பஞ்சாயத்து வந்துடும். அந்த ஆத்மா தான் சுற்றி சுற்றி வந்துச்சு, என் செருப்பை பார்த்துட்டே இருந்துச்சு, போச்சு. செருப்பை தொலைச்சதுக்கே நாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே, சரீரத்தை ஒரு நாள் என்ன பண்ணத்தான் போகிறோம்? தொலைக்க தான் போகிறோம். அன்றைக்கி இந்த சரீரத்தை சுற்றி சுற்றி வருவீங்களா? வழக்கமாக பற்றுள்ள ஆத்மானா அது சரீரத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? குடும்பத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? அது தேவதே இல்லை, பிசாசு இல்லையா? பற்று அப்படின்னாலே அது என்னவா மாற்றி விட்டுடும். பாபா சொல்கிறாங்க, உலகத்தை பொறுத்தளவில் காலம் டீச்சராக இருக்குது. எல்லா மனசு காயத்தையும் அதை ஆற்றிடுது. எல்லாருடைய மனசு காயத்தையும் என்ன பண்ணிடுது? ஆற்றிடுது. எனக்கு சில பேர் அழும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, 2 நாள் என்னை தனியாக விட்டுருங்க, நானே என்ன பண்ணிடுவேன். அப்போ பாபா பாவம் இல்லை, அப்போ நான் எதுக்கு 2 நாள் கழித்து நீங்களாவே சரியாயிடுவீங்கன்னா அப்புறம் நான் இத்தனை நாள் சொன்ன ஞானத்துக்கு என்ன பலன்? பாபாவுக்கு எல்லாமே செகண்டில் வேணும். பிரச்சனை நடந்துச்சு, அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். அப்படி அனுபவம் இருக்கா? பிரச்சனை வந்துச்சு, அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். அப்புறம் நெக்ஸ்ட், அப்புறம் என்ன, அடுத்தது என்ன, அப்படி ஈஸியாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோமா? இல்லை ஒரு நாள் உட்காந்து பேசி அழுது தீர்த்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்லி, அதுக்கெல்லாம் இங்கே டைம்லாம் கிடையாது. எப்படியோ சண்டை போட்டு சாரி சொல்லி அப்புறம் என்ன பண்ண போகிறோம்?
ஒன்று சேர போகிறோம். அதுக்கு சாரியே சொல்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க வேண்டாம். சரி, ட்ராமா நல்லது, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, கேட்க வேண்டியது கேட்டாச்சு, இனி அடுத்தது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே வரோம். ஆனால் நேரம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே வரோம்? சரி பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ நம்மள்ட்ட பாபா எதிர்பார்க்கறது என்னென்னா, நேரமே கொடுக்காதீங்க. அந்தந்த கணம் பிரச்சனை வந்தது முடிந்தது, பிரச்சனை வந்தது முடிந்தது. மாயா வந்துச்சு போயிடுச்சு, மாயா வந்துச்சு போயிடுச்சு, மாயா வந்துச்சா அப்படின்னு கதையெல்லாம் கம்மாவெல்லாம் போடாதீங்கன்றார் பாபா. வந்துச்சு, ஆமாம், ட்ராமா படி அது வந்துச்சு. அதே மாதிரி ட்ராமா படி அது என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. அதுதான் பாபாவை டீச்சராக வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்மள்கிட்ட ஞானம் இருக்குது, யோகா இருக்குது, அதனால விஷயங்களை அங்கங்கே பார்த்துட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அங்கங்கே பார்த்துட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். तो बाप दादा आज यही बार बार इशारा दे रहे हैं. ஆகவே பாப் தாதா இன்று திரும்ப திரும்ப சமிக்ஞை தந்து கொண்டிருக்கிறார். சமிக்ஞை அப்படின்னா ஜாடை மூலமா குறிப்பு மூலமா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இது இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை பற்றி பாபா கேள்வியே கேட்க போறதில்லை. இனிமேல் கவனமா இருங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு பரீட்சை வரும், வந்த அந்த கணத்திலேயே அதில் பாஸ் பண்ணிட்டு போயிடும், அதை மறந்துடும். அப்படி ஒரு பரீட்சை வந்துச்சு, அதை நான் கடந்தேன் அப்படிங்கிறத புத்தியில கூட மனசுல கூட வர்ணனை என்ன பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். அது ட்ராமா. அது என்னது? ட்ராமா. அந்த கணமே ஃபுல்ஸ்டா, அந்த கணமே கடந்து போயாச்சு. அப்போ பாபா சொல்றார், பாப்தாதா இன்று இதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு சமிக்ஞையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்வயம் கோ செக் கரோ, தன்னை சோதனை செய்யுங்க. பார் பார் செக் கரோ, திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க. அவர் பரிவர்த்தன் கரோ, கூடவே தன்னை என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணு. நான் எங்கெங்கெல்லாம் டென்ஷன் ஆனேன். சில பேருக்கு பற்று, சில பேருக்கு கோபம், சில பேருக்கு காமம், சில பேருக்கு அகங்காரம். ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அப்படி நினைச்சிடாது. நீ அந்த ஆத்மாவுக்கு நிறைய பற்று, அந்த ஆத்மாவுக்கு பற்று இருந்தா என்ன, நமக்கும் அகங்காரம் இருக்கும். சரி, எனக்கு அகங்காரம் இல்லைன்னா என்ன, ஒருவேளை பேராசை இருக்கும், பொருளா சேர்த்து வச்சிருப்பேன். ஆக மொத்தத்துல இங்க எல்லாருமே ஒரே போட்டில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் ரொம்ப நான் ரொம்ப அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பரீட்சை கட்டாயம் இருக்கு. அதில் ஏதாவது டவுட் இருக்கா? சில பேர் அதை செக் பண்ணுறதே கிடையாது. அடுத்தவங்க கோவப்படுறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஆத்மா இவ்வளோ கோவப்படுது, எனக்கு கோவமே கிடையாது, கோவமே கிடையாது. கோவம் இல்லைன்னா என்ன, இன்னும் பாக்கி 4 இருக்குல்ல, அது உங்களை வச்சு செய்யும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை செக் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிறது எது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன ஞான பாயிண்ட்ஸ் புத்தியில் இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட தயாராக இருக்குதா, ஆயுதங்கள் தயாராக இருக்குதா. வேடிக்கை பார்த்துறாதீங்க. ஜஸ்ட் உங்களால் ஒருத்தவங்களை ஒன்று சொல்ல முடியும்னா நீங்கள் ஃபெயில். ஏன்னா நாம் நம்மளை கோட்டை விடும்போது தான் நம்ம யாரை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோம், அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்குறோம். அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னாலே நாம் ஃபெயில் அப்படிங்கிறது கேரண்டி. எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் என்னையை சரி பண்ணிக்கணும், நான் என்னையை சரி பண்ணிக்கணும். முஜே பதல்னாகே மே சதோப்பிரதான் பண்ணாகி ஹே. இதுதான் எனக்கு ஒரே ஒரு கவலை, இதுதான் எனக்கு ஒரே ஒரு லட்சியம். நான் மாறணும், நான் சதோப்பிரதானமாகணும். எனக்கு இன்னும் நிறைய பரீட்சை இருக்குது. நான் எதுக்கு உள்ளவங்களுடைய எல்கேஜி பரீட்சை, யூகேஜி பரீட்சையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்னுடைய ஐஏஎஸ் பரீட்சை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த எல்கேஜி பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒன்று உனக்கு என்னன்னு தெரியாதா, அதுலேயே உங்கள் டயத்தை என்ன பண்ணிடாதீங்க. என்ன இவ்வளோ நாள் ஞானம் கேட்டு அழுதுட்டீங்க, இவ்வளோ நாள் கோவப்பட்டுட்டு ஞானம் கேட்ட கோவப்பட்டீங்கன்னா அடுத்தவங்களை வேடிக்கை பார்த்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சூட்சமமாக ஒரு மாயா வரப்போகுது, பரீட்சை வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க, அதுக்கு எத்தனை நாள் யோகா, எத்தனை நாள் ப்ராக்டிஸ், எவ்வளோ ஆத்ம அபியாசம் பண்ணியிருக்கிறோம். பாபா சொல்கிறார், திரும்ப திரும்ப இதைத்தான் நமக்கு சமிக்கை தந்து கொண்டு இருக்கிறார். என்ன சமிக்கை தந்துகிட்டு இருக்கிறார்? கட்டாயம் நமக்கெல்லாம் என்ன உண்டு, என்ன உண்டு, பரீட்சை உண்டு. பரீட்சைன்னா ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம்னா அது ஒரு விளையாட்டு, அது ஒரு சில பேருக்கு புதிர் கணக்கு போடுறது ஜாலியாக இருக்கும். பேப்பரில் எங்கேயாவது புதிர் வந்துச்சுன்னா அதை ரொம்ப சந்தோஷமாக போடுவாங்க. மூளை இருக்குதுன்னா அவங்களுக்கு கணக்குன்றது என்னது, விளையாட்டு. மூளை கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு கணக்கு பாடம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஹிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட், சில பேருக்கு ஜாக்கிரதை, ஏதோ ஒன்று. பாபா சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையுமே ஜாலியாக சால்வ் பண்ணி கடந்து போகிறதுல ஆர்வமுடையவர் ஆகும். என்கிட்ட ஞானம் இருக்குது, என்கிட்ட யோகா இருக்குது. எதுக்கு?
எதுக்கு? எனக்கு மாயா வரும். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? வரும். அதை செகண்டில் என்ன பண்ணிடுவேன்? கடந்து போயிடுவேன், ஜெயிச்சிருவேன், பாஸ் வித் ஆனர் ஆகிடுவேன். அதுக்கு என்னுடைய ஞானத்தை, யோகத்தை நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னை செல்ஃப் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சூட்சமமாக எங்கே மாட்டியிருக்கிறேன், எனக்கு சூட்சமமாக ராயலாக என்ன மாதிரியான மாயா வந்து போகுது, எந்தெந்த நேரத்துல எல்லாம் நான் பாபாவை மறந்துடுறேன் தெரியுமா? ஒருத்தர் தான் தலையாட்டினாங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியுமா நான் எப்பெல்லாம் மாயாவை பாபாவை மறந்து போகிறேன்னு தெரியுமா? அதை பற்றி ஏதாவது சிந்தனை பண்ணி அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது மேட்ரு சொந்திச்சு வச்சுருக்குறோமா? பாபா சொல்கிறார், செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். நேற்று செக் பண்ண சேஞ்ச் ஆகிட்டேன். அதோட இல்லை, இன்றைக்கி ஒன்று வரப்போகுது, இப்போ ஒன்று வந்துட்டு இருக்குது. இதை செக் பண்ணுங்க, இங்கே சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக விழிப்பாக அட்டென்ஷனாக இல்லைன்னா ஏமாந்துடுவீங்க. மாயா நீங்கள் கொசு அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிச்சு போட்டாலும் அது அதுக்கான எதிர்ப்பு சக்தி அதுவே உருவாக்கிக்குதாமா. அதுக்கு விதவிதமாக அதுக்கு ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. கொசு மட்டும் இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு பழகிடுச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கான சக்தியை தானே என்ன பண்ணிக்குது, வளர்த்துக்குது. அப்புறம் நம்ம வேற மாதிரியான மாயாவை சந்திக்க வேண்டியிருக்கும். வேற மாதிரியான ஒரு பரீட்சையை, நேற்று ஒரு பரீட்சை வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், ஹாயா இங்கே உட்காரலாமான்னு கிடையாது. இன்னைக்கு வேற டைப்ல என்ன வரப்போகுது, இது என்ன பாபா பயங்காட்டுறாரா அப்படிலாம் இல்லை. இது ஒரு கவனம். ஒரு டாக்டருக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவங்க அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க காலேஜில். திடீர்னு ஒருத்தர் வந்து மண்டையை உடைச்சிட்டு வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்டை கேட்கணும், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த மண்டையை உடைச்சிட்டு வந்தவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அவருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு இத்தனை நோயாக ஒரே நேரத்தில் வருமா வராதா? வரும். அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ ப்ரிப்பரேஷனோட இருந்தாதான் அவர் அங்கே டாக்டர்னு பேர் போட்டு மருத்துவம் என்ன பண்ண முடியும். இல்லைன்னா பதறிடுவார். ஐயோ, பிளட் ப்ரெஷர் வேற இருக்குதா, சுகர் வேற இருக்குதா, இவருக்கு ஃபிட்ஸ் வேற வந்துடுச்சா, ரத்தம் வேற இல்லையா அப்படின்னு மயங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஆல் அவுட் ஆயிடுவார். நீங்கள் முன்னமே அதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக இருக்கணும். அது பற்றிய நாலேஜ், அது பற்றிய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு டாக்டர் வந்து சொல்கிறார், ஒரு சிக்கலான ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது, ரொம்ப இளைஞன் தான். அவர் பேட்டியில் சொல்கிறார், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் 7-8 பன்னி குட்டியை வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றார். அப்போது அது அப்படின்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க ஒரு 10 முறை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஷார்ப்பாக அதை செய்யணும். கொஞ்சம் கத்தி அங்கே இங்கே அசைஞ்சிருச்சுன்னா போச்சு. அந்த கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ பதட்டம் இல்லாமல் இருக்கும். அப்போது ஒரு 10 ஆப்ரேஷனை இன்னொரு உயிரினத்திட்ட செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையான பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணுறாரு. அப்போது பாபா நீங்கள் கற்பனையாவது மாயாவை கிரியேட் பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட நல்லா இருக்காங்க ஒருத்தவங்க, திடீர்னு கத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ கை கால் நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். திடீர்னு டக்குன்னு அது ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இதெல்லாம் கெட்ட சிந்தனைன்னு நினைக்காதீங்க, தயார்படுத்திக்கிறது கொஞ்சம் ஞானம். ஏன்னா ட்ராமாவில் எதுனாலும் எப்போனாலும் நடக்கலாம். அப்போது பாபா சொல்கிறார், இஷாரா கொடுக்குறார், நீண்ட கால அபியாசம். ஒன்றும் இல்லை, இவ்வளோ பயங்காட்டியாச்சு இல்லை, ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஆத்மாபிமானி. பிரச்சனை தான் பெருசாக இருக்கும், சொல்லுவாங்க இல்லையா, பூட்டு தான் பெருசாக இருக்கும், ஆனால் சாவி சின்னதாக தான் இருக்கும். பிரச்சனை தான் இங்கே பெருசு. இது பெருசா சிறுசா அது உங்கள் இஷ்டம், எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஆனால் என்றைக்குமே சொல்யூஷன், தீர்வுங்கிறது ரொம்ப சின்னது. அது ஒன்று ஆத்மாபிமானம். ஆத்மானாலே அங்கே எல்லாமே டம்மி ஆகிடும். நீங்கள் ஆத்மாவாக ஆயிட்டீங்கனாலே அங்கே விஷயம் எல்லாமே என்ன ஆகிடும். ஆனால் எத்தனை வருஷமாக நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்க, இது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு தலையாட்டிடக்கூடாது. கொஞ்சம் உட்காந்து என்ன பண்ணணும்,
உண்மையிலேயே நான் ஆத்மாபிமானம் சாப்பிடும்போது ஆத்மாபிமானம் இருக்குதா, இருந்துச்சா கேட்கணும்ல. பாபா சொல்றாங்க, நீங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க, बार बार चेक करो, परिवर्तन करो, बहुत काल का परिवर्तन बहुत काल के प्रारब्ध के अधिकारी बनाते हैं. நீண்ட கால பயிற்சி, நீண்ட கால மாற்றம், நீண்ட கால பிராப்திக்கு அதிகாரி ஆக்குகிறது. तो कोई बच्चा चाहे अब तक डीला डाला पुरुषार्थी हो, யாரோ ஒரு குழந்தை இப்ப வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அசட்டையா இருக்கக்கூடிய முயற்சியாளராக இருக்கலாம். लेकिन लास्ट नंबर वाले बच्चे से भी बाप का स्नेह है. ஆனா கடைசி நம்பர் குழந்தை மேல கூட பாபாவுக்கு ஸ்நேகம் இருக்குது. சில குழந்தைய ஒழுங்காவே முயற்சியை பண்றதில்லை, ரொம்ப அலட்சியம், சோம்பேறித்தனம், ரொம்ப தொய்வான புருஷார்த்தம், ஸ்ட்ரிக்டா இல்லை, ரொம்ப தொய்வு, லூஸு, அப்படி புருஷார்த்தம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, கடைசி நம்பர்ல இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் பாபா மேல ஸ்நேகம் இருக்கிறது. ஸ்நேகே தப்தோ பாபுக்கா பனாகே, அந்த குழந்தைக்கும் பாபா மேல என்ன இருக்குது, ஸ்நேகம் இருக்குது. அதனால தானே அது பாபா குழந்தையா இருக்கிறது. பாபுக்கோ பகச்சானா, பாபாவே புரிஞ்சுக்கிறது. மேரா பாபா தோ ககுத்தாகே, அந்த குழந்தையும் என்னோட பாபான்னு தான் சொல்லுது. இஸ்லியே சமைப்பர் நகி சோடோ, அதனால நேரம் வரும்போது மாறுவேன்னு நேரத்திட்ட விடாதீங்க பிரச்சனைய. நேரம் வரும்போது நான் மாறிடுவேன்னு பிரச்சனைய நேரத்திட்ட விடாதீங்க. சமை ஆயேகா நகி, நேரம் வராது. हमको संपूर्णता का समय समीप लाना है, நாம சம்பூர்ணத்தாவினுடைய நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்தே ஆகணும், வந்தாதான் வேலை. அப்படின்னா வரட்டும்னு உட்கார்ந்து இருக்கிறதா, ஃபோன் பண்ணி ஹரியப் பண்றதா, எங்க வந்துட்டு இருக்கிற, சீக்கிரம் வா. நீங்க நேரத்தை என்ன பண்ணுங்க, வேகப்படுத்துங்க. நேரம் வரும்போது நடக்கும் எல்லாம் அப்படின்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. பாபா சொல்றார், நேரத்தை நெருக்கத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும், நீங்க அதுல கவனம் கொடுங்க. बाप दादा के विश्व परिवर्तन के कार्य के आप सभी साथी हो. பாப் தாதாவினுடைய உலக மாற்றத்தின் காரியத்தில் நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் உதவியாளர்கள், துணைவர்கள் இல்லையா? வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை, பாபா எப்படியாவது உலகத்தை மாற்றிடுவார் அப்படியா? அவர் யாரை வச்சு மாற்ற போறாரு உலகத்தை? என்னைய வச்சு தான் மாற்றணும். இப்போ நானே இந்த கதியில் இருந்தா உலகம் எப்படி மாறப்போகுது? நீங்கள் நாம மாறினா தானே. அப்போ பாபா சொல்றார், நாம பாபாவுக்கு உலகத்தை மாற்றும் காரியத்தில் உதவி புரிபவர்கள், துணைவர்களாக இருப்பவர்கள். அகேலா பாப் காரிய நகி கர் சக்தா, பச்சோம் கே சாத் ஹே. பாபா தனியாக காரியம் செய்ய முடியாது. சரியா? முக்கியமான பசங்க யாராவது ஒருத்தர் வரலன்னா முகூர்த்தத்தையே நிப்பாட்டி வச்சிருவாங்க. என் மூத்த பையன் வராம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதே அடம் தான் பாபாவும் பிடிச்சிட்டு இருக்கிறார். நீ மாறலைன்னா நான் உலகத்தை என்ன பண்ண போறது இல்லை, மாற்ற போறது இல்லை. நீ சப்போர்ட் பண்ணாதான் இந்த உலகத்தை சத்தியமா மாற்ற போறேன். நீ சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த உலகம் இப்படியே இருந்துட்டு போட்டுன்னு பாபா என்ன பண்ணிடுவாரு, விட்டுருவாரு. ஓகேவா? அப்படிலாம் இல்லை, நான் மாறாட்டாலும் பாபா மாற்றிடுவாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. பாபா உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். பாபா உங்க மேல என்ன வச்சிருக்கிறார், அன்பு வச்சிருக்கிறார். அவர் உங்களுக்காக வெயிட் பண்றார். உங்களுக்காக என்ன பண்றார், வெயிட் பண்றார். அப்போ நம்மால உலகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அவர் வெயிட் பண்றது ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, என்னால இந்த உலகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. நான் மாறிட்டேன், நான் பாபா இப்பவுமே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவார், எல்லா பிரச்சனையும் ஃபினிஷ் பண்ணிடுவார், எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி. பாபா சொல்றார், என்னால ஒரு காரியம் லேட் ஆகுது, தாமதப்படுது அப்படின்னு இருக்கவே கூடாது. நமக்கு கஷ்டம் தானே. 59 பேர் வண்டியில் உட்காந்துட்டாங்க, நான் அரை மணி நேரம் கழிச்சு பஸ்ஸில் ஏற போறேன்னா அந்த பஸ்ஸு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? என்னைய திட்டு வாங்கியிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். நாம தான் லேட்டு, நம்மால 5 நிமிஷம் லேட்டுலாம் இல்லை, அரை நிமிஷம் லேட்டுனாலே அப்படியே மறைச்சு பார்ப்பாங்க. அப்போ நான் மாறாததுனால உலக மாற்றம் தாமதப்படுதுன்னா அந்த ஆத்மாக்களுடைய அக்னி பார்வை இருக்கு இல்லையா, அதுதான் நரகம். நரகம்னு தனியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
உங்களை எல்லாரும் ஒரு முறைப்பாங்க பாருங்க, ஒன்னால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. அந்த நேரம் ஆத்மா துடிக்குது இல்லையா, அந்த அக்னி ரொம்ப மோசம். பாபா சொல்றார், பாபா உலக மாற்றத்தின் காரியத்தில் எப்பொழுதுமே நான் துணை. அப்படின்னா என்ன? நான் நம்பர் 1, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். திரும்பவும் ஒரே பாயிண்ட்னா, சிம்பிளான பாயிண்ட் தான். நான் ஆத்ம அபிமானியா, பாபாவுக்கு நம்பர் 1 உதவியாளர். நான் ஆத்ம உணர்வில் இருந்துட்டு இருக்கிறேன்னா நான் நம்பர் 1. நான் நேரத்தை பக்கத்தில் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். கஷ்டமே இல்லை. விஷயங்கள் பெருசாக இருக்குது, ஆனால் தீர்வு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த கணத்தில் நான் ஆத்மா புள்ளி தனியாக வந்து தனியாக போகிறேன். என்னுடையது இங்கே எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இல்லை. நான் சாந்த சுரூபா, நான் சக்தி சுரூபா. ஏதாவது ரூபத்தில் ஆத்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களால் யாருக்குமே பிரச்சனை இருக்காது. கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் மட்டும், நான் மட்டும் ஆத்ம அபிமானி ஆகிட்டேன்னா இங்கே எனக்கும் பிரச்சனை இல்லை, என்னால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஒருத்தர் மட்டும் தேக விமானத்தில் இருக்கிறதுனால எனக்கும் 1000 பிரச்சனை, என்னால் மற்றவங்களுக்கும் 1000 பிரச்சனை, மற்றவங்களால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இது எல்லாம் பெருசாக கதையாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆன்சர் சிம்பிள் தான், நான் ஆத்மா அப்படின்னு ஆயிட்டா போதும். பாபா சொல்கிறார், இவ்வளவு விஷயம் எளிமையாக இருக்குது. பாப்தோ ககத்தேகே. பாபா சொல்கிறார், வீடு ஓப்பன் பண்ணணும், வீடு கட்டியாச்சு. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், பகலே பச்சை முதல்ல யார் வந்து ஓப்பன் பண்ணட்டும், குழந்தைய வந்து ஓப்பன் பண்ணட்டும். அது வந்தால் தான் ஓப்பனிங், அது இல்லைன்னா என்ன கிடையாது, ஓப்பனிங் கிடையாது. ஆகே பச்சை. பாபா எப்பொழுதுமே சொல்வதுண்டு, முதலில் குழந்தை, முன்னால் குழந்தை. என்னை பாபா முன்னால் வச்சுட்டு இருக்கிறார். நான் மாறிட்டா எல்லாத்தையும் மாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். तो अभी अगर दूसरे वर्ष में आना ही है. ஆக இப்போ நம்ம அடுத்த வருஷம் வரணும். மதுபன் வருஷம் போகிறோம் இல்லையா, அடுத்த வருஷம் வரணும். வருவீங்களான்னா கேட்கல, அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வரத்தான் போகிறீங்கன்றார். நீங்கள் கண்டிப்பாக மதுபனுக்கு வர போகிறீங்க. மதுபன் போகிறோம் அப்படின்னா எப்படி போகணும், ஸ்கூலுக்கு போகணுன்னா எப்படி போகணும், ஸ்கூலுக்கு எப்படி போகணும், அது பைக்கெட்டெலாம் அந்த புக்குக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும். சரி, அப்புறம் ஸ்கூல் போகணும் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஆகிடுங்க. இப்போ டக்குன்னு நீங்கள் எல்லாருமே இப்போ 10th ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வந்து 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா புத்தியில் பேக் இருக்கணும். கரெக்டு. புத்தியில் பொதுவாகவே பிள்ளைங்க அப்படின்னாலே ஸ்கூலுக்கு போகிறதுனாலே அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹோம்ஒர்க்கு, அதை முடிச்சுட்டு போகணும். ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னது, நான் மதுபன் போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எதோட போகணும் மதுபனுக்கு, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு. என்னைக்காவது மதுபன் போகிறதுக்கு முன்னால் ஹோம்ஒர்க்கை பற்றி சிந்திச்சிருக்கிறோமா? மதுபன்லாம் இல்லை, இப்போ டெய்லி கிளாஸுக்கு வர்றதா இருந்தாலே நாம் எதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கணும். இங்கே இந்த வாத்தியார் கையில் கம்பெடுக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம எப்படி வந்துட்டுருக்குறோம். வாத்தியார் கம்பெடுக்க மாட்டார், ஆனால் எல்லாரும் கம்பெடுத்துருவாங்க. எப்போ ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு பல பேரால் டார்ச்சர் இருக்குது இல்லையா, அது ஏன் தெரியுமா, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறது இல்லை. இந்த பல பேர் டார்ச்சர் யார் மூலமாக கிடைக்குது தெரியுமா? தப்பாகவே வச்சுக்கோங்க ஞானத்தை, பாபா தான் பண்ணுறார். நீ அந்த ஆத்மா போய் டார்ச்சர் பண்ணு, அது 2 நாள் ஆத்ம பயிற்சியே பண்ணலை. பாபா இதை வாணியில் சொல்லியிருக்கிறார். மாயா எனது குழந்தை, பெண் குழந்தை பச்சி, நான் தான் அனுப்பி வைக்கிறேன். சில வாணியில் அப்படிலாம் இல்லையே அப்படிம்பார். என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை ஒத்துப்பார் பாபா. சில நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மாயான்றது உங்கள் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் கூட எட்டி பார்க்க முடியாது. ஆனால் நான் கரெக்டாக டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கணும். நேற்று ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கலையே அப்படி தோணுதா? நேற்று வந்தேன், வாணி கேட்டேன், நேற்று என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரா? இல்லையே, அப்புறம் நான் என்னத்தை செய்கிறது அப்படி தோணுதா? டெய்லி நமக்கு என்ன இருக்குது, எவ்வளோ நேரம் யோகா பண்ணோம், எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருந்தோம். அந்த ஹோம்ஒர்க்கு இன்னைக்கு பாபாட்ட சொல்கிற அளவுக்கு நேற்று நைட்டு செக் பண்ணியிருந்தோமா? பண்ணணும். டெய்லி நமக்கு பாபா வானிலை என்ன கொடுத்துட்ருக்கிறார், ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்கிறார். அதை செஞ்சால் யாருக்கு மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு பிரச்சனை இல்லை. யாரும் நம்மளை திரும்பி கூட பார்க்க முடியாது. பார்த்தா தேவதையாக தான் பார்க்கணும்.
அப்போ பாபா சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் மதுபன் வரத்தான் போகிறீங்க. தோ என் ஹோம்ஒர்க் கற்கே ரக்கேங்க கரேங்க. அப்போ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் வரணும். அப்படி செய்வீங்களா? ஆமாம். ஹாத் உட்டாவோ, கை தூக்குங்க. அச்சா, நல்லது. பீச்சே வாலே பி ஹாத் உட்டா ரகேகே. பின்னால் இருக்கிறவங்க கூட கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருச்சு. பாப்தாதா குழந்தைங்களுக்கு இந்த இஷாரா கொடுத்துருக்கிறார். சுற்றி வந்து பாருங்க, எங்கெங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. 25,000 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ 19,000 தாங்க மாட்டேங்குது. அப்போல்லாம் வந்து இந்த ரூமு கட்டிலுங்கிறதெல்லாம் விட எல்லாம் டார்மெண்ட்ரியாக இருக்கும். இல்லை, எல்லாம் மொத்தமாக கீழே தான் வரிசையாக படுத்திருப்போம். அதெல்லாம் போய் டென்ட்டெல்லாம் போட்டு 25,000 பேர் அது எவ்வளோ தாங்க. இப்போ இருக்கிற பில்டிங்கில் பாதி கிடையாது. இப்போ இருக்கிற இந்த மன்மோகனி கிடையாது. அப்போது அங்கே எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும்? பாபா வந்து இஷாரா கொடுத்துருக்கிறார், எல்லாரையும் போய் பாருங்கள். இப்போ கூட அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த தாதியெல்லாம் சுற்றி வந்து பார்ப்பாங்க. எல்லாம் டென்ட்டில் வந்து படுத்திருப்பாங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த சீன்? அப்போ சொல்கிறார் பாபா, ககான் சோயேகே கைசே லைன்மே காத்தேகே. எங்கெங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி அவங்க லைனில் நின்று சாப்பிட்றதுக்கு எப்படி அவங்க வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. லம்பி லைன், ரொம்ப நீளமான லைன். லேக்கின் ஆனால் சப்கே சகரை பர் குஷி ஹே, எல்லார் முகத்துலேயும் குஷி. மதுபன் மே தோ ஹே, வரிசையில் நின்னா என்ன, நிற்கலன்னா என்ன, நம்ம எங்கே வந்து சேர்ந்தாச்சு? மதுபனுக்கு வந்துட்டோம்ல. எத்தனை பேரால் மதுபனுக்கு வர முடியல? மதுபனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். லேக்கின் ஏக குஷி மதுபன் மேகி சோடுக்கே நகி ஜானா. அப்போது மதுபனில் வரிசையில் நின்னா குஷி. ஆனால் இந்த குஷியை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்கன்றார். மதுபன் குஷி மதுபன்லேயே விட்டுட்டு போக வேண்டாம். சாத்திலே ஜானா, இந்த குஷியை கூடவே எடுத்துட்டு போங்க. பாப்தாதானே வதன் மே பைட் ஆப் சப்கே சோனே கா கானா கானே கா கியூ நசாரா தேக்கா. பாப்தாதா வதனத்தில் அமர்ந்து உங்கள் அனைவருடைய தூக்கத்தின் காட்சி, உணவு உண்ணும் காட்சி, அதன் வரிசையின் காட்சி, இதையெல்லாம் பார்த்தார். பாபா குழந்தையாயிட்டார். பாபாவை நம்ம பரமாத்மா நினைக்கிறோம். ஒரு சின்ன குழந்தைங்க கனவு கண்டா அது என்ன கனவு காணும்? ஆசைப்பட்டா என்ன ஆசைப்படும்? ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் கிடைச்சா சந்தோஷம். ஒரு சாக்லேட் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பாபா சொல்றார், பாப்தாதாக்கு ஐசா சங்கல்ப் ஹோத்தாகே. பாப்தாதாக்கு அப்படி ஒரு சங்கல்பம் வருது. கி அபி இப்பமே, இந்த கணமே, ரஜாயும் கதேலோங்கி பர்சாத்து படுஜாயே, மெத்தையும் போர்வையும் மழையா கொட்டக்கூடாதா? அப்படின்னு அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? பாபா பார்த்த சீன் எப்படி இருந்திருக்கும்? அவர் கர்மான்னு சொல்லலை, விதி தலையெழுத்துன்னு சொல்லலை, பாக்கியம் அப்படிலாம் சொல்லலை. ஐயோ, என் குழந்தை போர்வை இல்லாமல் தூங்குதே, என் குழந்தை மெத்தை இல்லாமல் தூங்குதே, 1 2 இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் சரியான ஏற்பாடு இல்லையே, இப்பமே என்ன மழை பெய்யணும்? பாபா சொல்றார், ரஜாயோங்கி கதவலிங்கி கதையிலோங்கி பர்சாத்து படுஜாய். இப்போ மழை பெய்யும், மெத்தையா மழையா கொட்டணும், மெத்த மழை கொட்டணும், போர்வை மழை கொட்டணும், கொட்டிடா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, பரந்து எஹ்பி மௌஜோங்கா மேலாகே, ஆனா இதுவும் கூட கொண்டாட்டத்தின் மேலாதான், திருவிழாதான். இதுவும் கூட ஒரு கொண்டாட்டம். இது குளிர்ந்து கிடுகிடுன்னு ஆடும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வயசு குழந்தையோ ஒரு 8 வயசு குழந்தையோ இந்த குளிரில் பல்லுன்னு தட்டும். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு பாவம் குளிராக தான் இருக்குது, அதுவும் ஒரு அழகு தானே. ஒரே போர்வையை போத்திட்டு பக்காவாக வர்றதுக்கும் கொஞ்சம் குளிரில் கொஞ்சம் நடுங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, மதுபன் போய் அங்கே குளிரே இல்லைன்னா மதுபன் போன மாதிரியே ஃபீல் இருக்காது. மதுபன்னா அங்கே சொட்டர்லாம் போட்டு க்ளோஸ் எல்லாம் போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு தத்தைக்கன்னு போனால் தான் அது பேர் மதுபன். ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற மாதிரி போனால் அந்த இடத்துக்குண்டான கிளைமேட்டை நம்ம என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். பாபா சொல்கிறார், அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பெட்டில் ஏசியை போட்டு ஃபேனை போட்டு போர்வை படுத்து தூங்குறது வேற. அங்கே நமக்கு ஒருவேளை எதுவுமே வாய்ப்பு இல்லை,
அங்கே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு அனுபவம் தானே, ஆத்மாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு உலகம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கொஞ்சமாவது தெரியணும்ல. உலகத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தூங்குறதுக்கு இடம் இல்லாமல், அதை நம்ம எப்பமாவது கொஞ்சமாவது என்ன பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் பாபா சொல்கிறார், பாபாவை காசை மெத்தையும் போர்வையும் மழையாக கொட்டிட்டா நல்லதே அப்படின்னு. ஆனாலும் இதுவும் கூட கொண்டாட்டத்தின் மேலாதான். நல்ல விதமாக பாப்தாதா பார்த்தார். ஜஹாம்பி மிலா ஜெய்சேபி மிலா சப் மெஜாரிட்டி அச்சி தரக்ஸே பாசுகே. எங்கே இடம் கிடைச்சாலும், என்ன வசதி சாதனங்கள் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இதுல மெஜாரிட்டி பேர் பாஸ். கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அவ்வளோ 25,000 பேர் கைத்தட்டுனா அந்த இடம் எப்படி இருக்கும்? அடுத்த வார்த்தை பாபா அப்படித்தான் அந்த குஷியில பறக்க விட்டு டக்குன்னு பிடிச்சி இழுப்பார். லேக்கின் ஹோம்ஒர்க்கு பூல்னா நகி, இந்த ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு மொத்த பாடத்தினுடைய சாரமே என்னது? ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க். இந்த கை தட்டுற குஷியில பாபா பாஸ்ன்னு சொல்லிட்டாருங்கிற குஷியில எதை மறந்துடக்கூடாது. இது ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்ச கையோடையே 4 நாள் லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கத்துக்கு 20 பக்கத்துக்கெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க ஹோம்ஒர்க். அந்த மாதிரி எல்லாரும் குளிர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, சாப்பாட்டு விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, தூங்குற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, கை தட்டுங்க. ஆனால் ஹோம்ஒர்க்கை மறந்துடாதீங்க. இஸ்மே தாலி நகி பஜாத்து. அவர் ஆசையாக எதிர்பார்த்துட்டு சொல்கிறார். இதுக்கு ஒருத்தரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு கைத்தட்டினீங்க. இந்த ஹோம்ஒர்க்னு சொல்லும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்போம் போட்டுருக்க பாபாவை. அப்போ பாபா எதுக்கும் கைத்தட்டணும்னு எதிர்பார்க்குறார். பாப்பா தான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார். சில பசங்க கூப்பிட்டு கேட்பாங்க, டீச்சர் நாளைக்கு ஹோம்ஒர்க் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பசங்களை டீச்சருக்கு பிடிக்கும்ல. பாபா சொல்கிறார், அதுக்கு நீங்கள் பாஸ் கைத்தட்டுங்கன்னு சொன்ன மாதிரி எக்ஸாம்னு சொன்னதுமே ஹோம்ஒர்க்குன்னு சொன்னதுமே குழந்தைங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. நாளைக்கு ஒரு பரீட்சை கை தட்டுவீங்களா, நாளைக்கு ஒரு பிரச்சனையை ஒரு கை தட்டுவீங்களான்னு. ஆமாம், கை தட்டணும் அப்படின்னு பாபா எதிர்ப்பாங்க. நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன்ல. பாபா சொல்லி கொடுத்த டீச்சர் நம்மள்கிட்ட என்ன பண்ண முடியும்? நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு உதவாத டீச்சர் தான் பயப்படுவாங்க. உயிரை கொடுத்து பாடம் எடுத்த டீச்சருக்கு அவன் என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் என்ன, என் பிள்ளைங்க எல்லாம் 100க்கு 100 பாஸ் ஆகிடுவாங்க, அந்த நம்பிக்கை கர்வம் இருக்கும். இப்போ பாபாவுக்கு பரீட்சை அப்படின்னு ஒரு வார்த்தையை அனௌன்ஸ் பண்ணும்போதே குழந்தைங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு? கை தட்டுன்னு எதிர்பார்க்குறாரு. அவர் ஆசை. அவர் என்ன, அதுக்கெல்லாம் கை தட்டிங்க, இதுக்கும் சேர்த்து கை தட்டிக்குங்க, ஹோம்ஒர்க்கு தாரேன், होमवर्क என்ன பண்ணுங்க बाप दादा और विशेष ब्रह्मा बाप हमेशा बच्चों को मधुबन का श्रृंगार करते हैं. बाप दादा விசேஷமா பிரம்மா பாபா எப்போதும் குழந்தைகளே மதுபனத்தினுடைய அலங்காரம் என்று கூறுகிறார்கள். ஆக आप सब मधुबन में आए हो, நீங்கள் எல்லாருமே மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க. பாப்தாதாவும் சாகார ரூபத்தில் இத்தனை பரிவாரத்தை பார்த்து குஷி. அவருக்கு எப்பவுமே வதனத்தில் எல்லாரையும் பார்த்து குஷி, ஆனால் சாகாரமா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பார்த்து குஷி. சகன் கர்ணா படாகே, உங்களால் நிறைய சகிச்சுக்க வேண்டியது இருந்துச்சு. லேக்கின் எக சகன், ஆனால் நீங்கள் இந்த சகிச்சுக்கிட்டீங்க இல்லையா, இந்த சகிப்புத்தன்மை சதா கேலியே சகன் சக்தி படாயேகா, சதா காலத்துக்கும் எதை அதிகரிக்க போது? சகிப்புத்தன்மையை அதிகரிக்க போகுது. நாளைக்கு வரப்போதான் ரியல். இப்போ வந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? நாளைக்கு வரப்போதுதான் ரியல். இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? ட்ரையல். இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது? ஒத்திகை. இப்போ வரைக்கும் ஒத்திகை தான். இந்த ஒத்திகையில் நாம் கரெக்டாக ஆகிட்டோம்னா உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது அதில் என்ன பண்ண முடியும்? ஜெயிச்சிட முடியும். அப்போ பாப்தா தான் இதைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு வரைக்கும் சகிச்சுக்கிட்டீங்க இல்லையா? சகிச்சுக்கிட்டோமா இல்லையா? சகிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை வருதா? வந்துச்சுன்னா இது உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய பரீட்சையில் எதிர்கொள்கிறதுக்கான சகிப்புத்தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது. யாருக்கு சகிப்புத்தன்மையே இல்லையோ, இந்த புலிக்குட்டி, ஏன் நாய்க்குட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள்லாம் ஒன்று துரத்தி விளையாடும், பார்த்துருக்கீங்களா? அது சீரியஸாகவே துரத்தி ஒரு நாய், நீங்கள் டிவியில் அந்த ஏதோ ஜாக்கிரதை சேனல் சொல்லுவாங்க, அதில் பார்த்தா புலி விளையாடுறத பார்க்கலாம், இல்லை ரோட்டில் நாய் விளையாடுறத பார்க்கலாம். ஒரு புலி குட்டி இன்னொரு புலியை கீழே தள்ளி தலைகளாக கவுத்து கழுத்தில் வாயை வச்சிடும்.
ஆனால் அது என்ன பண்ணாது? சேம் இதே வேலையை நாயும் பண்ணும். ஒரு நாய்க்குட்டி அதுக்கு வேலையே ஒன்று துரத்துறது, ஒன்றை கீழே தள்ளி விட்டு கழுத்தில் என்ன பண்ணி வைக்கிறது? வாயை வைக்கிறது. இது ஆக்சுவலாக என்ன நடக்குது தெரியுமாங்க? பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுங்க ஒத்திகை பார்த்துட்டு இருக்குது. நாளைக்கு வேட்டையாட போகும்போது நாம என்ன செய்யணும்? நாளைக்கு நாம காட்டில் தனியாக போனால் நம்மளை எதிர்க்க வரக்கூடிய எதிரி நம்மளை எப்படி தாக்குவான்? அதுக்கு அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? இப்போ நமக்குள்ள ஏதாவது சின்னதா ஏதோ ஒன்று, அது எல்லாமே என்னது? நாளைக்கு ரியலா ஒன்று வரப்போகுது இல்லையா, அதுக்கான ப்ராக்டிஸ். இங்கே நீங்க சகிச்சுக்கிட்டா உங்களுடைய சகிப்புத்தன்மை என்னவாகும்? அதிகரிக்கும். அது நாளைக்கு வரக்கூடிய ரியலான ப்ராப்ளத்துக்கு இந்த அனுபவம் நமக்கு என்ன பண்ண போகுது? சப்போர்ட் பண்ண போகுது. எனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நான் வாய்ப்பாடு படிச்சுட்டேன், கொஞ்சம் நான் சொல்கிறேன் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீ என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுன்னு சொல்லுவோம். அவங்க ஆக்சுவலாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? நாளைக்கு வரக்கூடிய உண்மையான பரீட்சையில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு யார் மூலமாக என்ன விஷயம் கிடைச்சாலும் இது நமக்குள்ள நாமளே ட்ரைனிங் கொடுத்து வாங்கிக்கிறோம். நாளைக்கு நிஜமாக ஒன்று என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அப்போது இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நாம நன்றி சொல்லியிருக்கிறோமா? நமக்கு டார்ச்சர் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? அப்படிலாம் என்னை யாரும் டார்ச்சரே பண்ணதில்லை. அப்படியா? வரும் கண்டிப்பாக. அது எப்படி? குத்துச்சண்டை களத்தில் குதிச்சுட்டு ஒரு குத்தும் வாங்காமல் இருக்கிறது அது என்ன? அது திறமையா? அதெல்லாம் இல்லை. ஒன்று வாங்குறது தான், அப்புறம் 4 கொடுக்கறது தான். இது கர்மச்சேத்திரம். இந்த கர்மச்சேத்திரத்தில் எல்லாருக்கும் கர்ம கணக்கு இருக்குது. ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? முடிச்சுட்டு இருக்கிறோம். பாபா சொல்றார், நீங்கள் இங்கே சகிச்சுக்கிட்டீங்க, உங்களுடைய சகிப்புத்தன்மை அதிகரிச்சிருச்சு. சொல்லுவாங்க இல்லையா, இங்கே ட்ரைனிங் எடுத்தவங்க எங்கே போனாலும் பொழைச்சிப்பாங்கம்பாங்க. அந்த மாதிரி மதுபன் கூட்டத்தில் போய் சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் சிரமப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா அப்புறம் எப்பேற்பட்ட மகா விநாசம் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தாக்கு முடிக்க முடியும். நான் நேராக காரில் போய் இறங்குவேன், அப்படியே கதவை திறந்து ஏசியை போட்டு கொடுப்பாங்க, நான் படுத்துருவேன். உங்கள் சாப்டர் க்ளோஸ்ன்னு அர்த்தம். கடைசி கட்டத்தில் நீங்கள் விநாசத்தை உங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. இந்த சொகுசு வாழ்க்கையை வெறுத்துடணும். ஆனால் வசதிகள் வரும். நம்மளால் ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க முடியலன்னா, துபாயில் போயிட்டு, துபாய் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, எத்தனை கோடீஸ்வரங்க வரிசையில் காத்துட்ருக்குறாங்க சாப்பாட்டுக்காக, ஒரு ரொட்டிக்காக. நமக்கு இங்கே ப்ராக்டிஸ் வேணும். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம என்ன வந்தாலும் அதை என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும். பாபா நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறார். பரீட்சைங்கிற பேரில், பிரச்சனைங்கிற பேரில், அசௌகரியங்கிற பேரில் நமக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறார். அப்போது இதை நம்ம குஷியாக சபீனே பானி யூஸ் கியானா, எல்லாரும் தண்ணி யூஸ் பண்ணீங்களா? தக்லீஃப் தோ நஹி ஹுயி, கஷ்டம் எதுவும் இல்லைதானே? அவர் தேக்கோ இத்தனை பரிவாரமே பானி விரும்பி மில்தா ரகாகே. பாருங்கள், இவ்வளோ பெரிய பரிவாரத்தில் தண்ணி எப்படியோ கிடைக்குது இல்லை? கண்டிப்பாக டேங்க் அடிக்கடி காலியாக போயிட்டே தான் இருந்திருக்கும். லாரியாக வந்து தண்ணி கொட்டிகிட்டு இருப்பாங்க. எப்படியோ என்ன கிடச்சிடுச்சு? சரி 7:30 மணிக்கு வரட்டாலும் 8 மணிக்காவது வந்திருக்கும்ல, தண்ணியாவது கிடைச்சது இல்லை. பாபா அதைத்தான் சொல்கிறார், தண்ணி கிடைக்குது இல்லையா? தோடா கம்முகே தோ தியான் ரக்கனா படேகா. கொஞ்சம் வசதிகள் குறைவு தான், ஆனாலும் நம்ம கவனம் கொடுக்கணும். தண்ணி கம்மியாக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் கவனமாக அதை என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். நமக்கு இதெல்லாம் பாபா கொடுக்குற ஒரு ஒத்திகை தான். இன்றைய காலத்தில் கிராமத்தில் பாருங்கள், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. உங்களுக்கு யகாந்தோ ஆப்புக்கே கப்படையே தோனே காபி பானி மிலாக, இங்கே உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தண்ணி கிடைக்குது. தோ அவர் இத்தனா பரிவார தேக்கு குஷி பி ஹோத்தி. அப்புறம் இவ்வளோ பெரிய பரிவாரத்தை பார்த்து குஷியும் நமக்கு ஏற்படுது அப்படின்றார் பாபா. சாரே கல்பமே பாப்தாதாக்கோ யஹ் ஃபக்கூர்ஹே. முழு கல்பத்திலையும் பாப்தாதாவுக்கு இந்த பெருமிதம் இருக்கிறது. இத்தனா படா பரிவார் கிசிகா நகீகே. இவ்வளோ பெரிய குடும்பம் யாருக்குமே கிடையாது. அட்ட டயத்தில் 25,000 குழந்தை ஒரு அப்பாவுக்கு. அது 25,000லாம் இல்லை, உலகத்தில் உள்ள மொத்த கோடியும் தான். இருந்தாலும் 25,000 குழந்தைங்களை முன்னால் உட்கார வச்சு, சாப்பிட வச்சு, தூங்க வச்சு, அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்து, யோகா அனுபவம் பண்ண வச்சு பாபாவுக்கு பெருமிதம் இருக்குது. மொத்த கல்பத்திலையும் இவ்வளவு குழந்தைங்க வேற யாருக்குமே கிடையாது. 4 குழந்தைனாலே அழுத்துக்கிறோம்.
பாபா இத்தனை குழந்தைங்களை நினைச்சு என்ன பண்றார்? பாபா பெருமைப்பட்டுக்கிறார். இன்று பாப்தாதா டீச்சர்ஸ்க்கு விசேஷமான ஒரு சேவையை நினைவூட்டுகிறார். என்ன? ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். டீச்சர்ஸ்க்காக ஹோம்ஒர்க். சதா டீச்சர் தன்னை பாப்தாதாவின் உண்மையான துணைவர்கள், நெருக்கமான துணைவர்கள், தன் மூலமாக தந்தையை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடியவர்கள். யார் உங்களை பார்த்தாலும் இவர்களை உருவாக்கியவர் யார், இவர்களின் தந்தை யார், டீச்சர் யார், சத்குரு யார் என அவர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்கக்கூடாது, உங்களில் பாபாவை பார்க்க வேண்டும். இதே ஸ்வமானத்தில் இருந்து நீங்கள் 6-7 மாதம் நாம் ஹோம்ஒர்க் செய்யணும். உங்களுக்கு 6-7 மாதம் இருக்குது. இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்னைய பார்க்குறவங்க பாபாவை பார்க்கணும். என்னைய பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு அப்பா யார், டீச்சர் யார், சத்குரு யாருன்னு பெருமைப்படணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை நீங்கள் 6-7 மாதம் பண்ணுங்க. பாப்சமான் ஆகுவதற்கான தோற்றம் தன்னிடத்தில் தென்படுகிறதா? ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வரணும், பாபாவுடைய குழந்தையே ஆகா, ஆகா பாபாவுடைய குழந்தையே ஆகா. நம்மளை பார்த்து எல்லாருடைய வாயிலிருந்து வரணும், ஆகா பாபாவுடைய குழந்தைகளே ஆகா. ட்ரெயினில் வரும்போதே சில பேர் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. நீங்களாம் ஓம் சாந்திக்கு போய் என்னத்தை பண்ணீங்க? இதுதான் ஓம் சாந்தியில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? சாந்தின்னு சொல்லி அசாந்தி ஆக்குறீங்களே அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வெக்கி தலை குனிய வேண்டி இருக்குது. ஆனால் பாபா என்ன எதிர்பார்க்குறார்? நம்மளை பார்க்குற அஞ்ஞானியெல்லாம் என்ன சொல்லணும்? ஆஹா பிகே ஆகா, ஆஹா பிகே ஆகா, ஆகா பாபாவுடைய குழந்தையே ஆகா. அப்படி நாம் நடந்துக்கிற அளவுக்கு நமக்கு பாபா சக்தி கொடுத்திருக்கிறார். அச்சா, நல்லது. வரதானம்: கர்மா செய்து கொண்டே கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி, ஸ்வதக யோகி ஆகுக. கரம் கர்த்தே ஹுயே, கர்மா வேலை செய்து கொண்டே, கர்மக்கே பந்தன் சே முக்த ரகனே வாலே, அந்த கர்மத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி, ஸ்வதக யோகி பவ. சகஜமான யோகி, ஸ்வதக யோகி பவ. இன்னைக்கான வரதானத்தை பார்த்துருவோமா? இது இந்த வாணிக்குண்டான வரதானம். இன்னைக்கு 2/4/26 சாக்கார வாணியில வரதானம். निमित्त पन की स्मृति द्वारा अपने हर संकल्प पर अटेंशन रखने वाले निवारण स्वरूप भव. கருவி நிமித்தம் என்கின்ற நினைவு மூலமாக, நிமித்தம் என்கின்ற நினைவு மூலமாக, கருவி அப்படின்ற நினைவு மூலமாக தனது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அட்டென்ஷன் வைத்திருக்கக்கூடிய, தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் வைத்திருக்கக்கூடிய நிவாரண ஸ்வரூபம் ஆகுங்கள். நிவாரண ஸ்வரூபம், தீர்வளிக்கக்கூடிய வடிவம், தோற்றம் ஆகுங்கள். निमित्त बनी हुई आत्माओं पर सभी की नजर होती है. நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய பாபாவுடைய சேவையில் நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே யாரு? நிமித்தமான குழந்தைங்க இல்லையா? பாபா அவர் இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். அவர் செய்ய வேண்டியதை நம்மளை வச்சு செய்கிறார். அவர் கவனிக்க வேண்டியதை நம்மளை வச்சு கவனிச்சுக்கிறார். அவர் பார்க்க வேண்டியதை நம்மளை வச்சு பார்த்துச்சுக்கிறார். இங்கே நான் பார்க்கல, நான் செய்யலை, நான் இங்கே யார் மட்டும்தான்? நிமித்தம். பாபாவினுடைய சார்பாக இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் கருவி. அப்படி தன்னுடைய நிமித்த தன்மையை, நான் இங்கே ஓனர் கிடையாது, நான் இங்கே எஜமானன் கிடையாது, நான் இங்கே கருவி. என் இஷ்டத்துக்கு நான் இங்கே எதுவுமே செய்யலை. பாபாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். இங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு 10 பேருக்கு ஏதாவது சமைச்சு போட வேண்டி வரும். அந்த இடத்துல நீங்கள் யாரு தான்? நிமித்தம். அங்கே கெஸ்ட்டாக வரக்கூடியவங்களும் யாரு தான்? பாபா குழந்தைங்க. அவங்களே கவனிக்கிறதுக்கு பாபா உங்களை என்ன பண்ணியிருக்கிற? இங்கே நீங்கள் நிமித்தம். நீங்கள் இல்லைன்னா பாபா இன்னொருத்தர். பாபா சொல்றார், என்னைய பாபா இங்கே நிமித்தமாக தான் வச்சிருக்கிறார், கருவியாக வச்சிருக்கிறார். அவர் என்னைய, அவருடைய குழந்தைகளை பாலனை பண்ணுறதுக்கு கருவியாக வச்சிருக்கிறார். நிமித்தம் நிமித்தம்னு உணர்ந்து இருந்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே படும். நீங்கள் உங்களை பாபாவினுடைய குழந்தை, உலக சேவைக்கு நிமித்தம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கிற பட்சத்தில் எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே படும். इसलिए निमित्त बनने वालों को विशेष अपने हर संकल्प पर अटेंशन रखना पड़े. எல்லாரும் திடீர்னு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்களை பார்த்து திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க? இருக்கிற எல்லாருமே திடீர்னு ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் போய் பாருங்க,
அந்த இடத்துல இருந்து திரும்பி பாருங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களை இங்கே உட்கார வச்சுட்டாலே, மேடையில் உட்கார வச்சுட்டாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு தும்முறதா இருந்தா கூட ஒரு கொட்டாவி வருமா? வருதா? ஒருவேளை இந்த இடத்துல உட்கார சொன்னா வருமா? அவன் வந்தா அவங்களை ஒரு மேனஸ், ஒரு ராயல் ஆன குழந்தை அப்படின்னு என்ன பண்ண முடியாது. எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கோம், நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விவஸ்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாபாவும் அதை தான் சொல்றார். நாம நிமித்தமாகி இருக்கிறோம், எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல படுது. அதனால என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் நாங்கள் அட்டென்ஷன் வைக்கணும். என்னுடைய உலகத்துல தேகத்தை பார்க்க போறாங்க, ஆனா இங்க நம்முடைய சங்கல்பம் கூட பிரபாவத்தை ஏற்படுத்த போகுது. அதனால நீங்க ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கவனம் கொடுத்தாகணும். நிமித்தமாகி இருக்கக்கூடிய குழந்தைங்களும் கூட ஏதேனும் காரணம் கூறுகிறார்கள் என்றால் அவர்களை ஃபாலோ செய்யக்கூடியவங்க அநேக காரணத்தை கூறிவிடுகிறார்கள். ஒருவேளை நிமித்தமாகக்கூடிய குழந்தைகளிடத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதை மறைக்கவே முடியாது. ஆகவே விசேஷமாக தனது சங்கல்பம், பேச்சு, கர்மத்தில் அட்டென்ஷன் கொடுத்து நிவாரண சுரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன்: ज्ञानी तो आत्मा वह है जिसमें अपने गुण व विशेषताओं का अभिमान न हो. ஞான சுரூப ஆத்மா எனில் அவர்கள் இடத்தில் ஞான சொரூப ஆத்மா எனில் அவர்களிடத்தில் தனது குணம் மற்றும் சிறப்பியல்புகள் பற்றிய தற்பெருமை இருக்காது. ஞான சொரூப ஆத்மாக்கள் எனில் அவர்களிடத்தில் தன்னுடைய குணம் மற்றும் சிறப்பு இயல்புகள் பற்றி தற்பெருமை என்பது இருக்காது, அபிமானம் என்பது இருக்காது. ஏன்னா இதை கொடுக்கறது யாரு? பாபா கொடுத்திருக்கிறார், சேவைக்காக கொடுத்திருக்கிறார். அவ்யக்த இஷாரா. இப்போ நமக்கு தெரியும், ஏப்ரல் மாதத்தில் நம்ம அவ்யக்த இஷாரா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்யுங்கள். மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்யுங்கள். இனிமையினுடைய குணம் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் எனில் தனக்கும் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய கடந்த காலத்தை பார்க்காமல் अंदर के संस्कारों को सरल व नम्रचित बनाएंगे. தன்னுடைய கடந்த காலத்தையோ பிறருடைய கடந்த காலத்தையோ பார்க்காம தனக்குள்ளே இருக்கக்கூடிய சமஸ்காரங்களை சரளமாக பணிவுடையதாக ஆக்கி கொள்ளும் போது, எப்போ நான் என்னுடைய கடந்த காலம் பிறருடைய கடந்த காலத்தை பார்க்காம நான் என்னக்குள்ளே இருக்கக்கூடிய சமஸ்காரத்தை சரளமாக பணிவுடையதாக ஆக்கிக்கிறேனோ அப்பந்தான் எனக்கு என்ன வரும்? இனிமை தன்மை என்பது வரும். மதுரத்தா, இனிமைங்கிற குணம் என் வாழ்க்கையில் வரணும்னா யாருடைய கடந்த காலத்தையும் நான் பார்க்கக்கூடாது. பணிவாக இருக்கணும், சரளமாக இருக்கணும், இதில் கவனம் கொடுக்கணும். சரளச்சித்த ஆத்மாக்கா குண ஹைஹி மதுரத்தா. சரளமான உள்ளம் உடையவர்களுடைய குணம்தான் இனிமை. சரளமான உள்ளம் கொண்ட ஆத்மாவின் குணம்தான் இனிமை. அவர்களுடைய கண்களில் இனிமை, வாயினில் இனிமை, நடத்தையில் இனிமை பிரத்யக்ஷ ரூபமாக தென்படும். மதுரத்தா அவர் நம்ரத்தா, பணிவு மற்றும் இனிமை, இந்த இரண்டு விசேஷ தாரணையினால் சதா விஸ்வ கல்யாணக்காரி, மகாதானி, வரதானி ஆகிவிடுவீர்கள். சகஜமாகவே ஸ்நேகத்திற்கான சான்று கொடுக்க முடியும். எனக்கு பாபா மேல அன்பு இருக்குது, என்ன ப்ரூஃப்? எனக்கு பாபா மேல ஸ்நேகம் இருக்குது, அதுக்கு என்ன ப்ரூஃப்? நான் இனிமையையும் பணிவையும் தாரணை செய்வேன். அதன் மூலமா சதா விஸ்வ கல்யாணக்காரி, மகாதானி, வரதானியா இருப்பேன். இதுதான் ஸ்நேகத்துக்கான ப்ரூஃப் அப்படின்றார் பாபா. சாந்தி. இன்னைக்கு சாரம் பாபா சொல்றார், ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணக்கூடாது, நாம மறந்துடக்கூடாது. ஹோம்ஒர்க்கு என்ன பாபா கொடுத்துருக்கிறார்? முதல்ல பாபா சொல்லியிருக்கிறார், நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆத்ம அபிமானம். ஆத்ம உணர்வுல இருந்துட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நம்ம என்ன பண்ணிட முடியும்? நிவாரணம் செஞ்சிட முடியும். எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்திற்கு ஆதாரமே என்னது? ஆத்ம அபிமானம். அதுக்கு தடை என்னது? தேகாபிமானம். எந்த ரூபத்துல தேகாபிமானம் வந்தாலும் அது மாயாவாயிடுது, அது பிரச்சனையாயிடுது. இப்போ நமக்கு கவனம் இருக்கணும். என்னை பார்க்குறவங்க பாபாவை பார்க்கணும். இவங்களுடைய அப்பா டீச்சர் சத்குரு யாருன்னு பார்க்கணும். 6-7 மாதம் இருக்குது, இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
நான் அடுத்து மதுபன் போகும்போது என்னை பார்க்குறவங்களுக்கு பாபா தெரியணும், என்னை பார்க்குறவங்க ஆஹா பாபா குழந்தைய ஆஹா என்ற பாடல் பாடணும். அந்த அளவுக்கு நான் என்னுடைய சொரூபத்தை பாப்சமாக ஆக்கிக்கணும். நேரம் வரும்போது மாறுவேன் என்று பாபாவுக்கு ஆறுதல் கொடுக்குறவங்க இல்லை, நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய குழந்தை நான் அப்படின்னு இருக்கணும். டீச்சரை நாம் பாபாவாக வச்சுக்கணுமே தவிர நேரத்தை டீச்சராக என்ன பண்ணிடக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. ஓம் சாந்தி.